கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்துகின்றேன். எல்லாம் வல்ல இறைவனின் அருளினால் 2020 ஆண்டின் 4 மாதங்களை கடந்து வந்துவிட்டோம். 5வது மாதத்திற்குள்ளாக நாம் பயணிக்க கடவுள் நமக்கு முன் செல்கின்றார் என்ற உணர்வோடு அவருடைய திருவார்த்தையை அவரது வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தையோடு இந்த நேரத்திலும் இறை சமூகத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த நாளின் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி இறைவனிடம் மன்றாடுவோம், ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல தந்தையே, யாதும் அறிந்த பரம்பொருளே, உம்மை துதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்முடைய பாதத்தை பணிகின்றோம். தகுதியற்ற எங்களுக்கு, அருகதையற்ற எங்களுக்கு, அசிங்கமான எங்களுக்கு புதியதொரு மாதத்தினை நீர் அருட்கொடையாக தந்திருக்கின்றீர். ஆண்டவரே, உண்மையாகவே இது புதிய விடியலாக, புதிய வாழ்க்கையின் ஆரம்பமாக இந்த மாதம் எங்களது வாழ்க்கையில் அமைக்கப்பட நீர் எங்களுக்கு அமைப்பாளராக இருந்து அனைத்தையும் அமைத்து அருமையாகவும் பெருமையாகவும் தரும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். நாங்கள் தவறிவிட்டோம், தடுமாறிவிட்டோம், தடைக்கல்லாக நின்றுவிட்டோம், தவறுகளையும் குற்றங்களையும் பிழைகளையும் பாவங்களையும் புரிந்துவிட்டோம் என்பதை உணரத்தக்கதாக கடந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஆண்டவரை, திருந்தியவர்களாக திருத்தத்துடன் திருப்பத்துடன் உம்முடைய திரியேக நாமத்தில் உம்மை வழிபடுவதற்காக இந்த நாளிலும் நாங்கள் வருகை புரிந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் இருக்கின்ற இடங்களில் இந்த நாளை, இந்த மாதத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். இப்போதும் நாங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கின்ற வாக்கு தத்தத்திற்காக, வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, மற்ற வார்த்தைகளை நாங்கள் இனி வரும் காலங்களில் முக்கியப்படுத்தாமல் உம்முடைய வார்த்தையை மாத்திரம் பற்றி பிடித்து கொண்டு உமக்கென்று ஜீவிக்கவும், உலக வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நல்ல வளத்தையும் நலத்தையும் நாங்கள் சுவைக்க இந்த நாளில் இந்த ஆராதனையின் ஊடே வலைத்தளத்தின் மூலமாக எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினால் 5வது மாதத்திற்குள்ளாக இத்தகைய சூழலிலும் நாம் பிரவேசித்திருக்கின்றோம். வலைத்தளத்தின் மூலமாக இறைவனை ஆராதிக்கின்றவர்களாக, இறை குடும்பமாக நாம் கூடி வந்திருக்கின்றோம். இந்த நாள் என்பது மாதத்தின் ஆரம்பம் என்றாலும் தொழிலாளர் தினமாக அகில உலகமும் இதை அனுசரிக்கின்றது. ஆகவே இந்த சிறப்பு தினத்தில் இறைவனை வழிபடுகின்ற பிள்ளைகளாக நாம் அனைவருமாக சேர்ந்து பாமாலைகளில் 1வது பாடலை பாடுவோம். பாமாலை எண் 1.
நாம் அனைவரும் நின்ற வண்ணமாக காலை மாலை ஆராதனை முறைமைகள் புத்தகத்தில் 2ஆம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். பக்கம் 1. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியாயிருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பக்கம் 4. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நின்ற வண்ணமாக நாம் நம்முடைய திரியேக கடவுளை போற்றுவோம். பக்கம் 4. திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பசுத்தர் பசுத்தர் பசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நின்ற வண்ணமாக ஜெபம் செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெளிந்தவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவமில்லை என்போமையானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவும், நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்குரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பிரதிபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். ஆகையால் நாம் அனைவரும் முழங்கார் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சவ வல்லமில்ல கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். பக்கம் 6. முதலாவது பாவரிக்கை ஜெபத்தினை அனைவரும் இணைந்து சொல்வோம். சவ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்களுடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முது பரிசுத்த கற்பனைகள் விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தக்காதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கைகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சவ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்துள்வாராக. ஆமென். அனைவரும் அமரும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை வாசிக்க கேட்போம்.
இந்த மே மாதத்திற்கான வாக்குத்தத்தம் அடங்கிய சிறப்பு வேத பகுதி நாளாகமத்தின் 1ஆம் புத்தகம் 29ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 13 வரை. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 துவங்கி. ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னதாவது: எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவரிற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, மாட்சியும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம் என்பதே குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவரீர் உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, அற்புதமாகவும் அதிசயமாகவும் எங்களை வழிநடத்துகின்ற வல்லவரே, நல்லவரே, உம்மை துதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்முடைய பாதத்தை பணிகின்றோம். ஆண்டவரே, தகுதியற்ற எங்களது வாழ்க்கையில் உம்முடைய கிருபையை பாராட்டி உம்முடைய கிருபையின் கரங்களினால் தொட்டு ஆசிர்வதித்து புதியதொரு மாதத்திற்குள்ளாக வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். தொழிலாளர் தினத்திற்குள்ளாக கடந்து வருவதற்கு கரம் கொடுத்து உதவி கொண்டு இருக்கின்றீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் நிற்கின்றோம் என்றால் இது உம்முடைய சுத்த கிருபை என்பதாக உணர்ந்து இந்த நேரத்திலும் உம்முடைய பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கின்றோம். ஆண்டவரே, உலகத்தில் ஏற்பட்டு இருக்கின்ற தொற்றினால் மனிதம் மாண்டு கொண்டிருப்பதை நீர் அறிவீர். நீர் மீட்பின் பணியை தொடங்கிவிட்டீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, தவறுகளை உணர்ந்தவர்களாக, தடைகளை அறிந்தவர்களாக, பாவங்களை உணர்ந்தவர்களாக உம்முடைய சமூகத்திற்குள்ளாக இந்த நேரத்திலும் வந்திருக்கின்றோம். திருத்தத்துடனும் திருப்பத்துடனும் புதிய வாழ்க்கையை புதிய பாதையில் நாங்கள் பயணிக்க நீர் உம்முடைய மேலான வார்த்தைகளை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாகவும் ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, வார்த்தைகளை தாரும். இனி வரும் காலங்களில் கடவுளாகிய உம்மை மாத்திரம் பற்றி பிடித்து கொண்டு உமக்கே உரியவர்களாக உண்மையாக ஜீவிக்க நீர் இந்த மாதம் தொடங்கி எங்களை ஆஸ்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்துகின்றேன். கடவுளின் மேலான அருளினால் இவ்வருடத்தின் 5வது மாதத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். எந்த மனிதனும் இந்த நாள் சார்ந்து சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, இது கடவுளுடைய வழி நடத்துதல். அறிந்தும் அறியாமலும் தொற்று என்பது உலகத்தில் எல்லா கோணங்களிலும் எல்லா திசைகளிலும் எல்லா விதங்களிலும் பரவி கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கம் குறைகின்றது, இன்னொரு பக்கம் வளர்கின்றது. இதில் இறைவனுடைய திருவிளையாடல் என்பது நம்மால் அறியப்பட்ட உண்மையாக இந்த நாளில் காணப்படுகின்றது. நேற்று தினத்தில் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும்போது அதில் ஒருவர் சொல்லுகின்றார், கடவுள் மேல் பயமற்றவர்கள் கூட இந்த நாட்களில் கடவுள் மேல் பக்தி கொண்டவர்களாக மாறிவிட்டார்கள். கடவுளை புறக்கணித்தவர்கள், கடவுளுக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், எங்களால் இது முடியும், எங்களுக்கு இருக்கின்ற பணத்தினால் இதை செய்ய முடியும், எங்களுக்கு இருக்கின்ற பகட்டான வாழ்க்கையினால் பதவினால் இதை செய்ய முடியும், அதை செய்ய முடியும் என்று சொன்னவர்கள் கூட கடவுள் இருக்கின்றார். கடவுள் அற்புதமானவர். அவர் ஒருவரே அனைவருக்கும் ஆரோக்கியம் தர முடியும், அவர் ஒருவரே நலத்தையும் வளத்தையும் தர முடியும் என்று இன்றைக்கு மனிதம் ஏக்கத்துடனும் காணப்படுவதை எடுத்துரைத்தார். ஒருவேளை இந்த செய்தி என்பது ஒரு நற்செய்தியாக நம்மால் அறியப்பட வேண்டும்.
இந்த செய்தி என்பது இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் இருக்கின்ற நமக்கு ஒரு நற்செய்தியாக காணப்படுகின்றது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை புத்தகத்தின் ஏடுகளை நாம் திருத்தி கொள்வதற்கும் அதை திருப்பி பார்த்து நம்மில் திருப்தியை வெளிப்படுத்துவதற்கும் இறைவன் நம்மை அழைத்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த நாளில் இறைவனுடைய சமூகத்தில் நாம் அதிகமாக கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் இன்றைய தினம் என்று யோசித்து பார்க்கும்போது தொழிலாளர் தினம். நம்முடைய ஆண்டவர் தொழிலை அதிகமாக முக்கியப்படுத்துகின்றவர். மனிதன் பணி செய்ய வேண்டும், அந்த பணியில் பரமனை உயர்த்த வேண்டும் என்பதே அவருடைய திருவுள சித்தமாக இருக்கின்றது. ஒருவேளை சங்கீதக்காரன் சொல்வார், யார் கர்த்தருடைய பர்வதத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியும், யார் கடவுளுடைய ஆட்சிக்குள்ளாக பிரவேசிக்க முடியும், யார் கடவுளுடைய இறையரசிற்குள்ளாக பிரவேசிக்க முடியும் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கின்ற உண்மை என்ன? தூய்மை உள்ளவர்கள், கரத்திலும் உள்ளத்திலும் இல்லத்திலும் தங்களது நடவடிக்கைகளிலும் தூய்மை என்பதை வெளிப்படுத்துபவர்களே இறையரசிற்குள்ளாக பிரவேசிக்க முடியும் என்று சொல்கின்றார். ஆனால் இந்த நேரத்தில் அதை உணர்ந்தவர்களாக இன்றைக்கு நம் மத்தியில், இந்த தொற்றின் மத்தியில் பணிபுரிகின்ற நம்முடைய அரசாங்கம், அரசு அமைப்பு, அதில் இருக்கின்ற தலைவர்கள், இவர்களை நாம் உற்று நோக்க வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர்கள் அவர்கள் செய்கின்ற அருமையான பணிகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணியாக எடுத்து இனத்தையும் நிறத்தையும் மனத்தையும் ஜாதியையும் எந்தவித ரீஜனையும் பார்க்காமல் அனைவருக்கும் உதவ வேண்டும் என்ற விதத்தில் அவர்களும் உதவி கொண்டிருக்கின்றார்கள். நம் மத்தியில் இருக்கின்ற மருத்துவர்கள், நம் மத்தியில் இருக்கின்ற நர்சஸ் தாதிமார்கள், நம் மத்தியில் இருக்கின்ற துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள், காவல்துறை அதிகாரிகள், காவலாளர்கள், இப்படி பலர் மிகவும் கண்ணியமாக தங்களது வாழ்க்கையை பணையம் வைத்து இந்த மனிதம் காக்கப்பட வேண்டும். இன்றைக்கு தொற்றிலிருந்து மற்றவர்களை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்த பலர் தங்களது வாழ்க்கை இழந்து விட்டார்கள். நம்மோடு இருந்தவர்கள் இப்போது நம்மோடு இல்லை என்ற சூழல் காணப்படுகின்றது. ஆனால் இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கின்றோமே, இது கடவுளுடைய சுத்த கிருபை. நாம் அவர்களை விட சிறந்தவர்கள் அல்ல, ஆனால் கடவுள் நமக்கு இந்த வாழ்க்கையை தந்திருக்கின்றார். ஆகவே இந்த நாளில் அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்தி அவர்களுக்காக கடவுளிடத்தில் மன்றாடி நாம் இந்த மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த மாதத்திலும் நமக்கு கொடுக்கப்படுகின்ற வாக்குத்தத்தம் என்ன சொல்கின்றது? நான் புதிய மொழிபெயர்ப்பில் இருந்து வாசிக்கின்றேன். 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியத்தை வாசிக்கின்றேன். 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம். செல்வமும் மாட்சியும் உம்மிடம் இருந்தே வருகின்றன, செல்வமும் மாட்சியும் உம்மிடம் இருந்தே வருகின்றன, நீரே அனைத்தையும் ஆள்பவர், நீரே அனைத்தையும் ஆள்பவர், ஆற்றலும் வலிமையும் உம் கையில் உள்ளன, எவரையும் பெருமைப்படுத்தவும் வலியவராக்குவதும் உம் கையில் உள்ளன. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இதுவே இந்த மாதத்திற்கென்று நமக்கென்று கொடுக்கப்படுகின்ற வாக்குத்தத்தமாக இருக்கின்றது. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் முழுமையும் நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும். இந்த வாக்கியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் முழுமையாக வாசித்து பார்க்க வேண்டும். அவ்வாறு வாசித்து பார்க்கும்போது அங்கு பார்க்கின்ற உண்மை என்ன? இங்கு அழகாக திருமறை நமக்கு வாக்கியங்களை தருகின்றது. சாலமோன் ஆலயத்தை கட்டப்போகின்றான். தாவீது தன் மகன் சாலமோனுக்காக அனைத்து ஆயத்தங்களையும் செய்கின்றான். அனைத்து ஆயத்தங்களையும் செய்யும்போது ஆலயத்தை கட்டுவதற்கு, கடவுளுடைய வீட்டை கட்டுவதற்கு, இறைவனுடைய உறைவிடத்தை கட்டுவதற்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் ஆயத்தம் செய்கின்றான். ஆயத்தம் செய்யும் போது அவன் அதிர்ச்சிக்குள்ளாக வருகின்றான், ஆச்சரியத்திற்குள்ளாக வருகின்றான், அதிசயத்தை பார்க்கின்றான், அற்புதத்தை பார்க்கின்றான், அடையாளத்தை பார்க்கின்றான். என்ன? அவன் எதிர்பார்த்ததற்கு மேலாக மக்கள் இறைவனுக்கென்று வீடு கட்ட வேண்டும், இறை வீட்டினை உருவாக்க வேண்டும், இறைவனுடைய தனி வீட்டை உருவாக்க வேண்டும், இது அனைவருக்கும் உரிய வீடாக அமைய போகின்றது, அதற்கென்று தாராளமாக கொடுக்க வேண்டும் என்று கொடுக்கின்றார். ஒருவேளை அந்த 29ஆம் அதிகாரம் முழுமையும் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் முதல் பகுதிக்கு கொடுக்கப்படுகின்ற தலைப்பு என்ன? கோவிலுக்கான காணிக்கை. கோவிலுக்கான காணிக்கை. மக்களிடத்தில் அவன் சாதாரண ஒரு அழைப்பு கொடுக்கின்றான். ஆனால் அந்த சாதாரண அழைப்பு என்பது அசாதாரணமான அழைப்பாக மாற்றப்பட்டு அவன் எதிர்பார்ப்பதற்கு மேலாக அங்கு வந்து குவிந்து விடுகின்றது. அவன் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமாக அங்கு காணப்படுகின்றது. அவன் அத்தகைய நேரத்தில் தான் இந்த வாக்கினை கடவுளுடைய வாக்காக எடுத்துரைக்கின்றான். அங்கு அவன் சொல்கின்ற உண்மை என்ன? செல்வமும் மாட்சியும் உம்மிடம் இருந்தே வருகின்றன. இன்றைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோமே, இது எங்கிருந்து வந்தது? நீர் கொடுத்தது, உம் கரத்தில் வாங்கி உமக்கே கொடுக்கின்றோம். அந்த வாக்கியமும் இந்த அதிகாரத்தில் தான் வருகின்றது. உம் கரத்தில் வாங்கி உமக்கே கொடுக்கின்றோம். அப்படி என்றால் இந்த நாளில் முதலாவதாக நமக்கு தரப்படுகின்ற உண்மை என்ன? கடவுள் அருளாளர். அவர் அருள் புரியக்கூடியவர். அவர் எப்போதும் அருளக்கூடியவர். He is the giver. அவர் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார்.
நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார். நாம் எந்த நேரத்தில் எதற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்பது அவருடைய திருவுள சித்தமாக இருக்கின்றது. இன்றைக்கு கடவுள் நமக்கு அந்த வாக்குத்தத்தை தருகின்றார். இங்கு அழகாக தாவீது சொல்கின்றார், செல்வமும் மாட்சியும் உம்மிடம் இருந்தே வருகின்றன. ஒருவேளை நம்முடைய பேராயர் அவர்கள் தன்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும் போது மிகவும் அழகாக குறிப்பிட்டார்கள், இருவரில் எவர் பெரியவர், தாவீது பெரியவரா சாலமோன் பெரியவரா? அப்போது கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் நாம் என்ன உரைத்திருப்போம்? பொதுவாக ஞானத்தை முக்கியப்படுத்துகின்றவர்கள் சாலமோனை பெரியவர் என்று சொல்வார்கள். ஆனால் அங்கு உண்மை என்ன? சாலமோன் கோயில் கட்டினான், தாவீது மக்களை கட்டினான். அப்படி என்றால் யார் பெரியவர்கள்? இன்றைக்கு கோயில் கட்டுகின்றவர்களை விட மக்களை கட்டுகின்றவர்களே. people building is so important in this world. இன்றைக்கு மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும். இன்றைக்கு இவ்வளவு கஷ்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, எங்கும் தொற்று காணப்படுகின்றது. ஆனால் அழகாக அமைக்கப்பட்டு பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அங்கு உதவி செய்யப்படுகின்றது. அந்த நாட்களில் தாவீது அத்தகைய பணியை செய்தான். ஒரு சிறந்த மனிதனாக, ஒரு சிறந்த அரசனாக இருந்தான். கடவுளுக்கென்று வீடு கட்ட வேண்டும். அதில் அவன் சொல்கின்ற உண்மை என்ன? கடவுள் அருளாளர், அவர் கொடுத்ததை திரும்ப அவருக்கு கொடுக்கின்றோம், உம் கரத்தில் வாங்கி உமக்கே திரும்ப செலுத்துகின்றோம். ஆகவே முதலாவது உண்மை, இந்த மாதத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை, அருளாளர் நம்முடைய கடவுள். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற உண்மை, அங்கு சொல்லப்படுகின்றது, நீரே அனைத்தையும் ஆள்பவர். நீரே அனைத்தையும் ஆள்பவர். அப்படி என்றால் நாட் ஒன்லி கிவர், he is the ruler. அவர்தான் நம்முடைய ஆளுநர். அவருடைய ஆளுகையில், அவரது அதிகாரத்தில், அவரது ஆதிக்கத்தில் நாம் அனுதினமும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். இந்த மே மாதம் முதல் தேதிக்குள்ளாக வந்திருக்கின்றோமே, கடந்து வந்த ஏப்ரல் மாதம் வரையிலும் நம்முடைய உணர்வு எப்படி இருந்தது? தெரிந்தோ தெரியாமலோ பல காரியங்களை நாம் தவறுகளாக செய்திருக்கின்றோம். அறிந்தோ அறியாமலோ பல பாவங்களை புரிந்திருக்கின்றோம். நாம் பலருக்கு விரோதமாக குற்றங்களை செய்திருக்கின்றோம். ஆனால் இறைவன் எனக்கும் உங்களுக்கும் இந்த புதிய மாதத்தை கொடுத்திருக்கின்றார் என்றால் அவர் ஆளுகையில் நாம் இருப்பதினால்தான். அவரை நாம் ஆளுநராக இந்த நாளில் புரிந்து கொள்ள வேண்டும். அவரது ஆதிக்கத்தில் நாம் இருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த தொற்று என்பது எப்படி என்பது யாராலும் வர்ணிக்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. அறிந்தவர்கள், அறியாதவர்கள், பிறந்த குழந்தை, புதிய வாழ்க்கைக்கு வந்தவர்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே இறைவன் மனிதத்தை காக்க வேண்டும். இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை, அவரே நமக்கு ஆளுநராக இருக்கின்றார். He is the ruler of our own life. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவரது ஆதிக்கம் இருக்க வேண்டும், அவரது ஆளுமை இருக்க வேண்டும், அவர் நமக்கு ஆளுநராக இருக்கணும். அதை தான் அவர் சொல்லுகின்றார், நீரே அனைத்தையும் ஆள்பவர். ஒருவேளை சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கின்றார், பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. பூமியில் இருக்கின்ற அனைத்தும் கர்த்தருடையது, அதை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த உலகம் என்பது நமக்கு சதமானதல்ல, நமக்கு நிரந்தரமானதல்ல. நாம் எதை சேர்த்தாலும், எதை வாங்கினாலும், எதை பெருசாக வேலி போட்டு அடைத்து வைத்தாலும் அதை நாம் எடுத்து செல்ல போவதில்லை. நமக்கென்று இருப்பது ஒரு சிறிய இடம்தான். அந்த இடத்தில் நம்முடைய சரீரமானது வைக்கப்பட இருக்கின்றது. ஆனால் இங்கு அழகாக தாவீது தெளிவுபடுத்துகின்றார், அவரே அருளாளர், அவரே ஆளுநர். அவர் என்னுடைய வாழ்க்கையில் ஆளுநராக இருக்கின்றார். மிகவும் அழகாக குறிப்பிடுகின்றார், நீரே அனைத்தையும் ஆள்பவர். உம்முடைய சித்தமின்றி, உம்முடைய இஷ்டமின்றி, உம்முடைய திருவுள சித்தமின்றி நாங்கள் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு நானும் நீங்களும் உயிரோடு இருக்கின்றோம், உடலோடு இருக்கின்றோம், உலக வாழ்க்கையில் இருக்கின்றோம், உறவோடு இருக்கின்றோம், உயர்த்தப்பட்டு இருக்கின்றோம், ஊதியத்தை பெற்றுக்கொள்கின்றோம் என்றால் அது அவர் நமக்கு கொடுத்த புதிய காரியம், அவர் நமக்கு கொடுத்த கிருபையின் காரியம். ஆகவே இதை புரிந்து கொண்டு அவரை ஆளுநராக கொண்டு தொடர்ந்து இந்த மாதத்தின் பணிகளையும் பயணங்களையும் நாம் பயணிப்போம். மூன்றாவதாக இந்த பகுதியில் இன்னொரு உண்மையும் நமக்கு தாவீது அரசன் தருகின்றார். அவர் என்ன சொல்கின்றார்? ஆற்றலும் வலிமையும் உம் கையில் உள்ளன, எவரையும் பெருமைப்படுத்தவும் வலியவராக்குவதும் உம் கையில் உள்ளன. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் பார்க்கின்ற உண்மை என்ன? மறைப்பு குறிப்புகள், மறைப்பாக செயல்படுவது, இடன் அஜெண்டா. எதையும் மறைத்து வைத்துக் கொண்டு நான் பெரியவனாக வேண்டும். இன்றைக்கு தனி மனிதர்களாகவும் அதை பார்க்கின்றோம், அமைப்பாகவும் பார்க்கின்றோம், நாடாகவும் பார்க்கின்றோம். நான் வல்லரசாக வேண்டும், நான் முதல் நாடாக இருக்க வேண்டும். இதற்காக வித்தியாசமான சிந்தனைகள். நாமே வியாதியை உருவாக்கிவிட்டு அந்த வியாதிக்கு நாமே மருந்தை கொடுக்கின்ற ஒரு சூழல். இன்றைக்கு அத்தகைய ஒரு மலிவான சிந்தனை மனிதத்தினிடையே வந்துவிட்டது. அந்த சிந்தனையை மனிதன் பகுப்பாய்வு செய்து பார்க்க வேண்டும், பகுத்தறிய வேண்டும் என்பதற்காகவே இந்த பாதிப்பு என்பது நமக்குள்ளாக வந்திருக்கின்றது. இன்றைக்கு நாம் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய உறவுக்குரியவர்களை, நம்முடைய உதிரத்திற்குரியவர்களை இன்றைக்கு இழந்தவர்களாக உலக வாழ்க்கையில் நாம் காணப்படுகின்றோம். இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் செய்கின்ற தவறு நம்முடைய மனிதத்தையே அழித்து கொண்டிருக்கின்றது. ஒரு சுயநலம் என்பது பொதுநலம் அற்ற ஒரு வாழ்க்கையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஒரு சுயநலம் என்பது அழிவினையும்
வித்தியாசமான இழப்பையும் வாழ்க்கையில் தந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர் இன்றி, அவரது அங்கீகாரம் இன்றி, அவரது வல்லமை இன்றி நாம் எதையும் செய்ய முடியாது. அவரது ஆற்றலும் வல்லமையும் சிறப்பானது. அதை தான் இங்கு சங்கீதக்காரன் சொல்றார், எவரையும் பெருமைப்படுத்தவும் வலியவராக்கவும் உம் கைதான் முடியும், வேற எந்த கையாலும் செய்ய முடியாது. அவரது கையை நாம் பற்றி பிடித்துக் கொண்டு நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே என்று நாம் நடக்கும்போது அவர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். மூன்றாவது உண்மை, அவர் அங்கீகரிப்பவர். அவர் நம்மை அங்கீகரிக்கின்றார். எப்படி அங்கீகரிக்கின்றார்? ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் கான்குயரர். அவர் நம்முடைய பணிகளில் எல்லாம், நம்முடைய போராட்டங்களில் எல்லாம் நமக்காக கான்குயர் பண்றார், நமக்கு போராடுகின்றார், வெற்றி சிறக்கின்றார். அதை தான் இங்கு தாவீதரசன் அழகாக சொல்கின்றார், ஆற்றலும் வல்லமையும் உம்முடைய கையில் உள்ளன, எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியராக்குவதும் உம் கையில் உள்ளன. கொஞ்சம் யோசித்து பாருங்க. COVID-19 என்று சொல்லப்படுகின்ற இந்த வைரஸ் வருவதற்கு முன்பு மனிதத்தின் பாட்டு என்ன, மனிதத்தின் சிந்தனை என்ன, மனிதத்தின் ஈடுபாடு என்ன? மனிதன் தன்னை மறந்து, தன்னை பெரிதாக நினைத்து, கடவுளை மறந்து, அருகில் இருக்கின்ற சக மனிதனையும் சகோதர சகோதரிகளையும் மறந்து பயணித்துக் கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு இழப்பு வந்தவுடன், உயிர் என்பது பிரிவு வரும்போது அங்கு உணர்த்தப்படுகின்ற உண்மை என்ன? கடவுளின்றி நாம் செயல்பட முடியாது, கடவுளுடைய அருளின்றி நாம் செயல்பட முடியாது. இங்கு தெளிவாக சொல்லப்படுகின்றது, எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியராக்குவதும் உம் கையில் உள்ளன. இன்றைக்கு கர்த்தருடைய கரத்திற்குள்ளாக, கடவுளுடைய கரத்திற்குள்ளாக நாம் கடந்து வரும்போது தான் நாம் காக்கப்படுவோம். ஆகவே இந்த நாளில், இந்த மாதத்தில் முதல் நாளில் நமக்கு 3 உண்மைகள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. முதலாவதாக அவர் அருளாளர், கிவர். இரண்டாவதாக பார்த்தது அவர் ஆளுநர், நம்முடைய கடவுள் ஆளுநர், ரூலர் என்பதாக பார்த்தோம். மூன்றாவதாக அவர் நம்மை அங்கீகரிப்பவர். நாம் இருக்கின்ற நிலைமையில் உண்மையாக இருக்கும்போது அவர் நம்மை வலிமைக்குள்ளாக, ஆற்றலுக்குள்ளாக வழி நடத்துகின்றார். அவர் நம்மை பெருமைப்படுத்துகின்றார். ஏனென்றால் அவரே நமக்காக கான்குயர் படுகின்றார், கான்குயரராக அவர் காணப்படுகின்றார், அங்கீகரிப்பவராக இருக்கின்றார். ஆகவே இத்தகைய சிந்தியோடு இந்த மாதத்திற்குள்ளாக பயணிப்போம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து புதிய வாழ்க்கையை, புதிய திருப்பத்தை தந்து வழி நடத்துவாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, புதியதொரு மாதத்தை தந்திருக்கின்றீர். பல இழப்புகளை சந்தித்து விட்டோம், எங்களது உறவுகளை இழந்து விட்டோம், எங்களது வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாக மாற்றப்பட்டது. ஆனாலும் உம்முடைய கரங்களில் வல்லமை உண்டு, வலிமை உண்டு. உம்முடைய கரம் என்பது காயப்பட்ட கரம் மாத்திரமல்ல, எங்களை கடந்து செல்வதற்கு உதவக்கூடிய வலிமை மிக்க கரம் என்பதாக உணர்ந்து இப்போதும் உம்முடைய சமூகத்திற்குள்ளாக நாங்கள் வருகை புரிந்திருக்கின்றோம். ஆண்டவரே, இனிமேல் இவ்வுலக வாழ்க்கையில் இழப்பு என்பது காணப்படாமல், உயிர் பிரிவு என்பது காணப்படாமல், அனைவரும் உண்மையாக ஜீவிக்கவும் உம்மில் வளரவும் நீர் எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, உலகில் வாழ்கின்ற அனைத்து மனிதத்திற்காக நாங்கள் கெஞ்சுகின்றோம். ஆண்டவரே, எங்களால் அறியப்படாத எங்களது சகோதர சகோதரிகளுக்காக கெஞ்சுகின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களது வாழ்க்கையில் பெரியவராக இருக்கின்றீர், நீர் எங்களது வாழ்க்கையில் ஆளுநராக இருக்கின்றீர், அருளாளராக இருக்கின்றீர், அங்கீகரிப்பவராக இருக்கின்றீர். ஆகவே நீர் இறங்கி உலகத்தை தூய்மைப்படுத்தும் இந்த உலகத்தில் புதிய வாழ்க்கை நீர் தாரும். ஆண்டவரே, மறுபடியும் கெஞ்சுகின்றோம். ஆண்டவரே, உலகத்திற்காக கெஞ்சுகின்றோம். நாங்கள் செய்த தவறுகளை மன்னியும், எங்களது பாவங்களை மன்னியும், எங்களது குற்றங்களை மன்னியும், எங்களை ஏற்றுக்கொள்ளும். நீர் எப்போதும் ஏற்றுக்கொள்கின்ற, ஒருபோதும் மறவாத உண்மை தந்தையாக நீர் காணப்படுகின்றீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இப்போதும் உம்மை நம்பி வந்த எங்களை ஏற்று இந்த புதிய மாதத்தில் புதிய வாழ்க்கையை நாங்கள் தொடர நீர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். உண்மையாகவே கடவுள் தமது மகா பரிசுத்த வசனத்தால் நம்மை போஷித்தார். அதனோடு இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்தத்தையும் தந்திருக்கிறார். அதை பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாளத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சிலே வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அனைவரும் நின்ற வேண்டுமாக கீர்த்தனைகளில் 303வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை 303.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியிடம் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பிரசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்குள்ளே. ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருள் செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆள்பவர்களை வழிநடத்தும். அவர்களுக்கு பரத்தில் இருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பும். நீ தெரிந்து கொண்ட மனத்தனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீரே அல்லாமல் வளர்த்தி ஆள்பவர் வேறு ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். சமாதானத்திற்காக கடவுளுடைய சமூகத்தில் மன்றாடுவோம். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறோருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கின்ற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படி எங்கள் சத்துருக்கள் செய்கின்ற அனைத்து காரியங்களில் இருந்தும் இன்றைக்கு உலகத்தில் எங்கும் காணப்படுகின்ற இந்த தொற்றிலிருந்தும் நாங்கள் காக்கப்பட உம்முடைய வல்லமையினால் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கடவுளுடைய கிருபைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடுவோம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்திற்கும் உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்போதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி ஒரு குடும்பமாக, திரு குடும்பத்தின் அங்கமாக எங்களது பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு அருள் அளித்த சவ வல்லமையில கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என்னுடைய நாமத்தினாலே கூடி வரும்போது அவர்கள் கேட்கிறவைகளை அருளிச்சுவேன் என்று வாக்கு அருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக, உலகத்தில் ஆரோக்கியம் என்பது உருவாக்கப்பட, மனிதம் முழுமையான மனித தன்மையோடு வாழ எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்போது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, புதியதொரு மாதத்தை தந்திருக்கின்றீர். 4 மாதத்தை நாங்கள் கடந்து வந்து விட்டோம். ஆனாலும் தந்தையே, மார்ச் மாதம் முடிவிலும் ஏப்ரல் மாதம் முழுவதும் நாங்கள் பட்ட கஷ்டங்களை நீர் அறிவீர். எங்களது கண்ணீர்களை நீர் காண்கின்ற கர்த்தராக நீர் இருக்கின்றீர். இப்போதும் நீர் எங்களுக்கு செய்து வருகின்ற அற்புதத்திற்காக, அதிசயத்திற்காக, எல்லா விதமான ஆரோக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உம்மால் படைக்கப்பட்ட மனிதமாகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செயல்பட்டு விட்டோம். உம்மை புறக்கணித்து விட்டோம். புழுதிக்கு சென்று விட்டோம். புறம்பான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டோம். இப்போதும் தந்தையே, பாவத்தின் நிமித்தமாக புலம் பெயர்ந்து சென்ற எங்களை நீர் மறுபடியும் புனிதம் படுத்துவதற்காக எங்களது வாழ்க்கை புத்தகத்தின் ஏடுகளை திருப்பி பார்க்க கொடுத்த தருணத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, வருந்துகின்றோம், கண்ணீர் வடிக்கின்றோம். நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தை காப்பாற்றும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களது முயற்சி, எங்களது மருத்துவம், எங்களது அறிவு, எங்களது ஞானம் வீணாக இருந்தாலும் நீர் குறுக்கிடும் போது அவைகளின் ஊடே நாங்கள் பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண முடியும். ஆண்டவரே, மனிதன் என்னதான் செய்தாலும் நீர் மகத்துவத்தை செய்ய வல்லவராக இருக்கின்றீர். மகிமையை செய்ய வல்லவராக இருக்கின்றீர். ஆகவே நீர் இறங்கி மனிதத்தில் காரியங்களில் உற்று நோக்கி எங்களை காப்பாற்றும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, உலகத்தில் உம்முடைய பார்வை என்பது எப்போதும் காணப்பட நாங்கள் வேண்டுகின்றோம். நீர் எப்போதும் இடைப்பட நாங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, தவறிவிட்டோம், இறங்கும். ஆண்டவரே, எங்களை மன்னித்து மாபெரும் வாழ்க்கையை தரும்படியாகவும் நாங்கள் அனைவரும் இந்த புதிய மாதத்தில் புதிய வாழ்க்கையை பயணிக்க நீர் எங்களுக்கு பாதை காட்டும்படியாகவும் அந்த பாதையில் நீர் எங்களுக்கு முன்னோடியாக
எங்களுக்கு முன் செல்பவராக இருக்கும்படியாகவும் நாங்கள் உம்முடைய கரத்தை பற்றி பிடித்துக்கொண்டு தொடர்ந்து பயணிக்க நீர் அருள் தாரும். இந்த நாட்களிலும் தங்களது உடலை பார்க்காமல், தங்களது உறவை பார்க்காமல், ஊதியத்தை முக்கியப்படுத்தாமல் இந்த தொற்றுவின் மத்தியிலும் வேலை செய்து வருகின்ற அரசாங்க அதிகாரிகளுக்காக, அரசாங்கத்தின் முதலமைச்சர், அவருக்கு துணையாக இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள், எதிர்க்கட்சி தலைவர், அவருக்கு துணையாக இருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். துப்புரவு பணியாளர்களுக்காக ஜெபிக்கின்றோம், தூய்மை பணியாளர்களுக்காக ஜெபிக்கின்றோம், சுகாதார பணியாளர்களுக்காக ஜெபிக்கின்றோம், காவல்துறையில் ஈடுபடுகின்ற அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம், வருவாய்த்துறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அனைவருக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த தொற்றினால் எங்கெங்கு பாதிப்பு இருக்கின்றதோ அங்கெல்லாம் யார் யார் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு அவர்கள் பணிபுரிகின்றார்களோ நீர் அவர்களை காக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இது கொடுமையானது, இது பயங்கரமானது, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, எங்களது அறிவுக்கும் எங்களது கண்களுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கின்றது, பார்ப்பதற்கு கண்ணால் அறியப்படாத ஒன்று எங்களை ஆட்பிப்பதை நாங்கள் உணர்கின்றோம். ஆண்டவரே, நீர் இறங்கும், நீர் எங்கள் அனைவரையும் காப்பாற்றி அருளும். ஆண்டவரே, நாங்கள் புதிய மனிதர்களாக புதிய வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிக்க நீர் அருள் தாரும். ஆண்டவரே, இந்த மாதம் என்பது உண்மையாகவே நாங்கள் புதிய மாதமாக பெற்றுக்கொள்ள நீர் அருள் தாரும். உம்மால் மாத்திரம் முடியும், உம்முடைய கரம் அதை செய்ய வல்லது, எங்களால் ஒன்று முடியாது. இறைவனால் தான் முடியும், கடவுளால் தான் முடியும், இயேசு கிறிஸ்துவால் தான் முடியும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் நீர் எங்களை ஏற்று ஆசீர்வதித்து எங்கள் அனைவரையும் புனிதப்படுத்தி ஆரோக்கியத்துடன் ஜீவிக்க வழி நடத்தும். அன்பின் தந்தையை, இப்போதும் எங்களே உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகின்றோம். எங்களது பேராயர் மூலமாக செய்யப்படுகின்ற அனைத்து நற்பணிகளுக்காகவும் இந்த தொற்றுவின் மத்தியிலும் பலருக்கு கொடுக்கப்படுகின்ற உதவிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அனைவருக்கும் பலன் கிடைக்க பெறவும், பயன் கிடைக்க பெறவும், தொடர்ந்து அவர்கள் தங்களது வாழ்க்கை பயணத்தை பயணிக்கும் நீர் அருள் தாரும். நாங்களும் பணிகளில் ஈடுபடும் போது எங்களுக்கு தேவையான பாதுகாவலை தாரும். நாங்கள் பயணத்தில் ஈடுபடும் போது எங்களுக்கு தேவையான பாதுகாவலையும் தாரும். ஆண்டவரே, நாங்கள் தவறாமல் எங்களை பாதுகாத்து கொள்ள எங்களுக்கு உணர்த்துதலை தாரும், அறிவை தாரும். நாங்கள் அறிவில் குறைவுள்ளவர்கள், போதுமான அறிவற்றவர்கள். ஆகவே நீர் இறங்கி ஒவ்வொரு நிமிடமும் எங்களை பாதுகாக்க முடியாமல் வழி நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கின்றோம். இப்போதும் எங்களையும் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளையும் உம்முடைய திருக்கரங்களை நாங்கள் ஒப்படைக்கின்றோம். நீர் தாமே எங்களது விண்ணப்பங்களுக்கு விடை தந்து புதிய வாழ்க்கையை எங்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்போதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உம்மோடும் இருப்பாராக. சமாதானத்துடனே சென்று வருவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.